ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கிட் வந்திருக்கு. அந்த கிட்ட தான் இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ண போறேன். இது எப்படி இருக்கு? என்னென்ன திங்ஸ் இருக்கு? அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு செகண்ட் பிரெக்னன்சி தான். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ இந்த கிட் இருந்துச்சு. ஆனா அப்ப இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபிட்டா, ஸ்ட்ராங்கா, கெட்டியா இருந்துச்சு. இப்ப வந்து ரொம்ப அப்படியே லேசா இருக்க மாரி இருக்கு. இதோட அந்த கைப்பிடி பிடிக்கிற இடத்த பாருங்களேன். நான் ஒரு ஆங்கிள்ல வச்சேன். அது ஒரு ஆங்கிள்ல திரும்பிட்டு இருக்கு ஒரு கையி. இன்னொரு கை வந்து ஆனா கரெக்ட்டா இருந்துச்சு. அது நேரா இருந்துச்சு கம்ஃபர்டபுளா பிடிக்கிறதுக்கு. இது ஒண்ணு மட்டும் இது இருந்துச்சு. இத ஆனா வந்து எப்படி சரி பண்ண போறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அ பேஸ்கெட் வந்து போன வருஷத்த கம்பேர் பண்றப்ப, இந்த வருஷம் கொஞ்சம் அதாவது குவாலிட்டி வைஸ் லோ தான். இதா தான் இருக்கு. மேல பாக்ஸ் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அந்த எக்ஸ்பைரி டேட்டு, சென்னையிலேருந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாமே போட்டிருந்துச்சு. கலர் வந்து ப்ளூ கலர் குடுத்துருந்தாங்க. போன டைம் வந்து நான் கிரீன் கலர் வாங்குனேன். இந்த டைம் ப்ளூ கலரு. கொஞ்சம் எல்லாம் வெயிட் நெறைய வச்சு அமுத்தியிருப்பாங்க போல. மேல வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணியிருக்கிறது சீல் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு 2, 4, 6 இது போட்டு நல்லா பின் பண்ணியிருந்தாங்க. கையிலேயே இழுக்கலாம் நெனச்சேன், வரல. அதுக்காக தான் சிசர வச்சு கட் பண்ணேன். அ கட் பண்ணோனே நல்லா இதா இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்றது? போன வருஷம்லாம் பேஸ்கெட்ல பார்த்தீங்கன்னா, மேல வந்து அப்ப நான் இருந்தப்ப ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோ போட்டு தமிழ்நாடு அரசு நலத்துறை பெட்டகமோ என்னமோ தாய் சேய் நலப்பெட்டகமோ என்னமோ எழுதியிருக்கும். இதுல வந்து எந்த ஃபோட்டோ எதுவுமே விளம்பரம் இல்ல. வெறும் பாக்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா பாக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருந்துச்சு. ஒண்ணும் பெருசா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ உள்ள நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இதுல பாருங்க. கொஞ்சம் ஆனா இதில பாருங்க மூடி பார்த்தாலே தெரியும். நான் உள்ள வச்சு அமுத்துனேன்னா மேல டபக்கு டபக்குன்னு போயிட்டு வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் லோவா தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவால்ல. சும்மா குடுக்குறது எப்படி குடுப்பாங்க? அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு போ வேண்டியதான். உள்ள ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சு. ரொம்பவே சாஃப்ட்டா, நைஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கிளாத்து பார்க்கறதுக்கு. நல்லா அப்படியே யூஸ் பண்ணணும் போல ஆசையாவே இருந்துச்சு பார்த்தோனே. அடுத்தது லைன் டேட்ஸ் வந்து இருந்துச்சு. ஒரு 2 டேட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஆனா டேட்ஸ் வச்சிருந்த பாக்ஸ் வந்து ஒரு எம்ப்டி பாக்ஸ் தான். அதுக்குள்ள இந்த டேட்ஸ சீலிங் பண்ணி இப்டி இருக்கு. இந்த டேட்ஸ பார்த்தோனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஆயிருச்சு. நீங்களே வேணா பாருங்களேன். டேட்ஸ் நார்மலா எப்படி இருக்கும்? இது என்னமோ எல்லா பஞ்சாமிர்தம் போட்டு வச்சிருக்க மாரி இருக்கு. எல்லாம் ஒட்டி. ஒரு வேள இந்த பிராண்ட் இப்படி இருக்குமா? இல்ல வெயிலுக்கு ஏதாவது உருகி இதாயிருச்சா என்னன்னு தெரியல. இத பார்த்தாலே எனக்கு ஆனா சாப்பிடவே தோணல. சரி இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு வேணா நான் எப்படி இருக்கு என்னன்னு சொல்றேன். இந்த டேட்ஸ் போட்டு வந்திருக்க பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேசா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே. லைன் டேட்ஸ்ல 2 பாக்ஸ் குடுத்துருந்தாங்க. அடுத்தது உள்ள என்ன இருக்குன்னா, இந்த இரும்புச்சத்து டானிக்க 3 பாட்டில் குடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி குடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். நான் ஒரே ஒரு டைம் ஒரு மூடி குடிச்சுட்டு, அப்ப தண்ணிய குடிச்சுட்டேன் ரொம்ப கசக்குதுன்னு. அந்த தண்ணிய குடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த இரும்பு கம்பியெல்லாம் ஊற வச்சு, அத அப்படியே குடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன போன வருஷம் வந்து கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்லயே குடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டிருந்துச்சு. கண்டிப்பா ஆனா இந்த எத தொட்டாலும் தொடும்னே ஒழிய, இந்த இரும்பு சத்து டானிக்க மட்டும் நான் தொடவே மாட்டேன். இதுல தான் வேற 3 டப்பா குடுத்து வச்சிருக்காங்க. ரத்தம் ஊறணுங்கிற நல்ல எண்ணத்துல குடுத்துருக்காங்க. ஓகே பார்ப்போம். அடுத்தது ஒரு நெய் டப்பா. நல்ல சூப்பரான இது. நல்ல ஒர்த்தான இதுதான். ஒரு 300 சில்ற வரும் இந்த நெய் டப்பா. நல்லாவே நல்லா கெட்டியா முன்னலாம் அப்படியே அந்த டால்டா கெட்டியா நிக்கும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லா டால்டாவும் உருகி, ஓரளவுக்கு நெய்யா லூஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாட்டில் நல்லா ஆனா இது யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் வரைக்கும் தான் டேட் இருந்துச்சு. இப்பவே வந்து ஜூலை வந்துருச்சு. இன்னும் ஒரு 4 மாசம், 5 மாசம் தான் யூஸ் பண்ண முடியும். எப்படியோ சாப்பாடு டக்கு டக்குன்னு போட்டு தீர்த்திற வேண்டியதுதான். ஆனா இது கண்டிப்பா ரொம்ப நல்லது. ஆனா அதிகமாவும் நம்ம இப்ப எடுத்துக்கவும் கூடாது நெய் இந்த டைம்ல. பேக் வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. அந்த நெய் இதுக்குங்கிறனால. அ தனியா எடுத்து வச்சுட்டேன். இந்த நெய் பாருங்க எவ்வளோ இதா இருக்கு. அந்த கெட்டியா இருக்கிறது வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க.
அடுத்தது ஒரு கப்பு குடுத்துருக்காங்க. இந்த கப்பு வந்து திக்னஸ் கம்மி தான். போன வருஷத்த கம்பேர் பண்றப்ப திக்னஸ் கம்மி. போன வருஷம் பெரிய கப்பாவும் இருந்துச்சு. இது ரொம்ப சின்ன கப்பா தான் இருக்கு. குழந்தைங்க டீ குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் ஒரு டேப்லெட். இது என்ன டேப்லெட் எதுன்னு தெரியல. அப்படியே இருக்கு. அடுத்தது இந்த புரோட்டீன் பவுடர். இது உண்மையாவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி அப்ப எனக்கு குழந்தைக்கு பால் இல்லாத டைம் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. இது வந்து பால்ல கலந்து குடிச்சோம்னா நல்லாவே பால் ஊரும். இது ஒரு 2 டப்பா இருக்கு. இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு டப்பா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு டப்பா குடிச்சேன் டெலிவரி ஆனதுக்கப்புறம். ஓகே. இவ்வளோதான் இந்த திங்ஸ் தான். புரோட்டீன் டப்பா, 2 லைன் டேட்ஸு, ஒரு கிளாத்து, 3 இரும்பு சத்து டானிக்கு, அப்புறம் நெய்யி, கப்பு. இதெல்லாம் குடுத்துருக்கேன். அப்படியே சக்சஸ்ஃபுல்லி நம்மளும் கவர்மெண்ட் கிட் வாங்கியாச்சு. உங்களோட கிட் எப்படி இருந்துச்சுங்கிறத ரிவ்யூல சொல்லுங்க. தேங்க் யூ.